இருக்கின்றோம். ஒரு சிற்பி ஒரு கல்லை கொண்டு செதுக்க ஆரம்பித்தால் அந்த சிற்பிக்கு உயிரோட்டம் வேண்டும் என்றால் என்னெல்லாம் செய்தால் உயிரோட்டம் வருமோ, கடைசியிலே அந்த சிற்பியினுடைய இறுதி என்னவென்றால் அந்த சிற்பியினுடைய கண்ணை திறப்பது, அதன் பிறகு நெத்தியிலே பொட்டை வைப்பது. அதுபோல் ஒரு வேலையை கூட விட்டுவிடாமல் அனைத்தையும் பார்த்து செய்திருக்கின்றோம். பேருந்து நிலையம் பயன்பாட்டிற்கு வந்த பிறகு மக்களுடைய அடிப்படை தேவைகள் எதிலும் குறைவில்லாத அளவிற்கு அந்த பேருந்து நிலையங்கள் இருக்கும், செயல்படும். விஜயுடைய ஜனநாயகன் படத்திற்கு சென்சார் போர்டு வழங்க தமிழ்நாடு அரசு தடையா இருக்கலாம், தமிழக முன்னாள் நிர்வாகிகள் அறிவிச்சிருக்காங்க. யார் தடுக்கிறதுங்கிற கேள்வியை நிர்மல்குமார் கேள்வி தடைகள் பல வந்தாலும் தகர்த்து எரிக்கும் அப்படின்னு சொல்லி, அது திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு சொந்தமான வார்த்தை. தடைகள் பல உண்டென்றால் அதை தகர்த்தெறிகின்ற தினந்தோள்கள் 75 ஆண்டு பவள விழா கண்ட இயக்கத்திற்கு உண்டு. அந்த வார்த்தைக்கும் அவர்களுக்கும் சம்பந்தமில்லை. நன்றி, வணக்கம். முதலிலே ராயபுரத்திற்கு இந்த பேருந்து நிலையம் மாத்திரம் தற்காலிக பேருந்து நிலையம் போதும் என்று கணக்கிட்டோம். ஆனால் போக்குவரத்து மற்றும் வந்து செல்லுகின்ற மக்களுடைய எண்ணிக்கையை பார்த்தால் 1 லட்சத்துக்கும் அதிகமான மக்கள் வருவார்கள் என்பதை கணக்கிட்டு கூடுதலாக இன்னொரு துணை தற்காலிக பேருந்து நிலையமாக தீவித்திடல் பகுதியிலே சென்னையினுடைய மையப்பகுதியாக இருக்கின்ற அந்த பகுதியிலே இருந்து நீர்வளத்துறை மற்றும் தமிழ்நாடு சுற்றுலா போக்குவரத்து மேம்பாட்டு கழகத்திடமிருந்து அங்கே ஒரு 4 ஏக்கர் இடங்களை பெற்று அங்கும் மேம்படுத்துகின்ற பணியை துவக்கி இருக்கின்றோம். அந்த வகையில் 7.77 கோடி செலவில் சாலை அமைத்தல், ஒரே நேரத்தில் 34 பேருந்துகள் நிற்கின்ற அளவிற்கு பேருந்து வசதிகளை ஏற்படுத்தி தருதல், ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் 2000 முறை பேருந்துகள் வந்து செல்லுகின்ற நிலை, அங்கும் 40,000 50,000 மக்கள் தினந்தோறும் வந்து செல்லுவார்கள். இவை எல்லாவற்றையும் கணக்கிட்டு மக்களுடைய அனைத்து தேவைகளையும் நிறைவேற்றுவதற்கு காலையிலே அந்த இடத்திலும் முழுமையாக ஆய்வு செய்திருக்கின்றோம். இந்த திட்டம் வடசென்னையினுடைய வளர்ச்சியின் பொற்காலம் என்று சொல்லலாம். மாண்புமிகு தமிழக முதல்வர் திராவிட மாடல் ஆட்சியுடைய நாயகன் எங்கள் உயிரினும் மேலான அன்பு தலைவர் தளபதி அவர்களுடைய ஆட்சியின் பொற்காலத்தில் பொன்னெழுத்துக்களால் பதிக்க வேண்டிய ஒரு பேருந்து நிலையமாக பிராட்வே பேருந்து நிலையம் அமையும். இதனுடைய ஒட்டுமொத்த தொகை சுமார் 800 கோடி ரூபாய் அளவில் இந்த பணி திட்டமிட்டப்பட்டிருக்கின்றன. அதில் சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமம் 160 கோடியை ஒதுக்கீடு செய்திருக்கின்றது. சென்னை பெருநகர மாநகராட்சி 500 கோடி ரூபாய் அளவில் இதற்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கின்றது. பல்வேறு துறைகளிலிருந்து எங்கெல்லாம் நிதி ஆதாரங்கள் இருக்கின்றதோ அந்த நிதி ஆதாரங்கள் எல்லாம் இணைத்து 800 கோடி ரூபாய் அளவிற்கு இந்த பெருந்திட்டம் வட சென்னையின் வரப்பிரசாதமாக அமையும். அதை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் நலத்திட்ட நாயகன் மாத்திரமல்ல, வருங்கால மக்களுடைய தேவைகளை அறிந்து திட்டங்களை தீட்டுகின்ற திட்டநாயகன் மாண்புமிகு தமிழக முதல்வருடைய பொற்கரங்களால் இந்த பேருந்து நிலைய பிராட்வே பேருந்து நிலைய பணிகளுடைய துவக்க விழா இந்த மாதம் 25ஆம் தேதிக்குள் நடைபெறும் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன்.